நீங்க உடனடியாக ஒரு வருத்தம் தெரிவித்து நடந்த தவறுகள் அனைத்தும் எங்கள் கட்சியின் சார்ந்தது, அதற்காக நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறேன், எங்கள் கட்சி தொண்டர்கள் யார் அவரை தாக்கினாரோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அதில் எனது அரசியல் தலையீடு இருக்காது அப்படின்ற உத்தரவாதத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தான் வழக்கறிஞர் மத்தியில கொஞ்சமாவது உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இல்ல அடங்கமறு, அத்துமீறு, முறைத்தால் அடி, நான் இப்படிதான் வசனம் பேசுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா அதை பண்ணலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாடுல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வருத்தம் தெரிவிக்க தான் வேணும், நீங்க மன்னிப்பு கேட்க தான் வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அண்ணன் திருமாவளவன் உருவாக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில கொஞ்சமாவது கரிசனம் காட்டுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செய்து இந்த விஷயத்துக்கு உடனடியாக நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு அறிக்கை வாயிலாகவோ இல்ல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தி உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு துணை நின்று, ஏன்னா நீங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க எப்பயுமே நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாது, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் தான் நாம் நிற்க வேண்டும் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதை பார்த்தெல்லாம் நம்ம பல பேர் வியந்து இருக்கிறோம். ஏன்னா நடுநிலை இவ்வளவு நாள் நிறைய பேர் நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க, பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்பதுதான் நடுநிலை அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. எனவே பாதிக்கப்பட்ட ராஜீவ்காந்தியின் பக்கம் நீங்கள் நின்று சம்பந்தப்பட்ட அத்தனை தொண்டர்களையும் குண்டர்களையும் நீங்கள் தயவு செய்து எந்த விதமான அரசியல் தலையீடு இல்லாமல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.